ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகாலட்சுமியோடைய பெரும் கடாட்சம் நம்ம வீட்டுல நிறைந்து இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம என்னதாங்க செய்யறது? அங்க இங்கன்னு ஓடி என்னென்னமோ செஞ்சுட்டோம். என்ன செஞ்சாலும் கூட பணம் அப்படிங்கறது நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்குதே. அந்த பணம் முழுவதும் நம்ம வீட்லயே வந்து நம்ம கூடயே அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இது சாத்தியமா? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதினாச்ச ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பூஜை பண்றாங்க சார். எதுக்குன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எதுக்கு? மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு. ஆனா இவ்வளவு செஞ்சும் கூட மகாலட்சுமி அவங்க பக்கம் திரும்பி கூட கடைக்கன் பார்வையை கூட பார்க்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சார். மகாலட்சுமி மட்டும் இல்ல சார், அஷ்டலட்சுமியும் வந்து எல்லாருடைய வீட்டுல நிறைந்து இருக்கணும், என்னன்னைக்கும் இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அப்படி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். சூப்பரான கேள்வி மேடம். பெண்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருந்தாங்கன்னாவே அந்த வீடு ரொம்ப சுபிட்சமா இருக்கும் மேடம். இப்ப பெண்கள் எப்பொழுதுமே மேடம் ஒரு சில பேர்லாம் தவறான விஷயத்த பரப்புறாங்க மேடம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும், சூரியன் வரதுக்கு முன்னாடி குளிச்சா தப்பா போயிடும், அப்ப அவங்க வீட்டுல இதா போயிடும் பயமுறுத்துறாங்க. கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பெண்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கக்கூடிய முடியும். நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா, நம்ம வீட்டோட முதல் மகாலட்சுமி நம்ம வீட்டோட அடுப்பு தான் மேடம். நம்ம பெண்கள் என்ன பண்ண, காலையில அதிகாலையில குளிச்சுட்டு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல உள்ள அடுப்பை பத்த வைக்கிறது முன்னாடி பெண்கள் முதல்ல குளிக்கணும். அப்ப குளிச்சுட்டு உடை அலங்காரத்துல நல்லா ஜம்முன் பண்ணிட்டு வந்துதான் அந்த அடுப்பை பத்த வைக்கணும். அது அந்த அடுப்புன்னு நம்ம சொல்றதை விட அதுதான் முதல் மகாலட்சுமி. அப்ப நம்ம வீட்டுல எப்பொழுதுமே நல்ல சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உங்க ஒவ்வொரு பெண்களும் அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துதான் நீங்க பத்த வைக்கணும் மேடம். முதல் விஷயம் மேடம். இப்ப இது ஒரு முதல் சொல்லிட்டேன் மேடம். ரெண்டாவது மேடம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல பெரிய விஷயம் மேடம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மேடம், இந்த அடுப்பை துடைக்கணும், அந்த கிளீன் பண்ணுங்கிற எண்ணமே கிடையாது மேடம். என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கிழிஞ்ச பாவாடை, பழைய ஜாக்கெட்டு, இல்ல அவங்க வீட்டுக்காரோட பனியனு, இந்த மாதிரி விஷயங்களை போட்டு இந்த அடுப்பை வந்து கிளீன் பண்ணுவாங்க மேடம். இது அந்த அடுப்பு டேபிளை கிளீன் பண்றது நான் வெறும் தவறா பாக்குறேன் மேடம். இப்ப எப்படி நம்ம எப்படி ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், இப்ப நம்ம பிழிஞ்ச பழைய ட்ரெஸ்ஸை நம்ம எங்கேயாவது போட்டுக்குவோமா? அது மாதிரிதான் நம்ம அடுப்பு இருக்கக்கூடிய மகாலட்சுமியும். அப்ப அந்த அடுப்பங்கரை அடுப்பு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம புது டவல் தான் வாங்கிக்கணும் மேடம். அதுக்கு தனியா டவல் வாங்கி வச்சுக்கிட்டு தான் செய்யணும் ஒழிய நம்ம உடுத்தின உடுப்புகளை அதுல போட்டு துடைக்காமல் இருக்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இது ரெண்டாவது விஷயமா. மூன்றாவது விளக்கம் சார். இப்ப மேடம் மூன்றாவது விஷயம் மேடம், எப்பயுமே நம்ம விளக்கு வச்சிருச்சு இல்ல காத்தால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோட வீடை வந்து முதல்ல சுத்தம் பண்ணிடணும். இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நான் வீடை சுத்தம் பண்ண மாட்டேங்கிறது அது பெரிய தவறா பாக்குறேன். வீடை கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுருணும் மேடம். அப்ப கூட்டி அப்படியே குமிச்சு வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய தவறா பாக்குறேன் மேடம். அப்ப அதை கூட்டி குமிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை அள்ள கூடி இல்லாம சோம்பேறியா இருக்கிற விஷயத்த பாக்குறேன். அதை அள்ளி முதல்ல டஸ்ட்பின்ல போட்டுட்டு பாக்குற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் மேடம். அற்புதம் சார். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுக்கான தாத்பரியத்தை அழகா விளக்கி சொன்னீங்க. நான்காவது விளக்கம். இப்ப மேடம் நான்காவது நான் பார்க்கக்கூடிய மேடம், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு, கந்தையானாலும் கூழானாலும் என்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நீங்களே. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. இல்ல மேடம், கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார துணியை சேர்த்து நம்ம சாக்கரில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவைக்கிறதே இல்லை. இதுதான் இந்த இடத்துல விஷயம். அப்ப அன்னன்னைய வேலைகளை அன்னன்னைக்கு வேலைகளை நம்ம துணியை துவைச்சுதான் போடணும். அப்ப நான் சேர்த்து இல்லைங்க எனக்கு வேலை சரியும் தரக்குங்க, நான் போயிட்டு வந்து விளக்கு வச்ச நேரத்துக்கு தான் துவைப்பேன் காய வைப்பேன் அப்படின்னா இது தவறா பாக்குறேன். அன்றைய வேலைகளை அன்றே செய்யணும். அன்றைய வேலையை அன்றே செய்யறத வந்து வெற்றியாளர். ஒன்றை செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய். நாளைக்கு வேலை இன்னைக்கு செய்யணும் வெற்றியாளர் மேடம். நாளைய வேலை இன்றைய செய்யணும் வெற்றியாளர். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு குளிக்கிறோம், நேத்து போட்டிருந்த துணிமணியை துவைத்துட்டு குளிக்கிற சிறப்பு. அதாவது நம்ம குளிக்கிறதுனால என்ன பண்ணோம், நம்ம கந்தையானாலும் கசக்கி கட்டு. நம்ம முன்னோர் சொன்ன
கூழானாலும் குளித்து குடி. நம்ம சொன்ன முன்னோர்கள் பெரிய விஷயம் மேடம். அதை யாரும் இப்ப சரியா ஃபாலோ பண்ண முடியல மேடம். தூங்கி எழுச்சோடனே அப்படியே போய் என்ன பண்றோம், நம்ம பெட் காஃபி குடிக்கிறோம். இதுதான் பார்க்கணும். இப்ப நம்மள்ட்ட நிறைய பணம் வருது, அதோட சேர்ந்து கடனும் வருது. அப்ப பணம் மட்டும் நம்மள்ட்ட நிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்த சொல்றேன். இது ஒரு பெரிய டிப்ஸ் மேடம், பெரிய லெவல்ல டிப்ஸ். தினமும் உங்க துணிமணிகளை துவைச்சிட்டு குளிக்க ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். அற்புதம் சார். அடுத்த தகவல். இப்ப மேடம் நான் என்ன சொல்ல போறேன்னா, சின்ன விஷயம் மேடம், யாருமே இதை செய்யறது இல்லை மேடம். குளிச்சோன்னு யாருமே இந்த நகை வெட்டுங்கிற விஷயத்த வெட்டிக்கிறது இல்லை மேடம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த நகத்தை வாயில அப்படியே வச்சு கடிச்சுக்கிட்டு தூங்குன்னு துப்புவாங்க மேடம். இது ஒரு பெரிய நெகட்டிவா பாக்குறேன் மேடம். எப்பயுமே நம்ம வீட்டுல நகங்களை என்ன பண்ணா, குளிச்சுட்டீங்களா அப்ப வாரம் ஒரு முறையோ 2 முறையோ வெட்டலாம் மேடம். நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெட்டிக்கலாம், இல்ல புதன்கிழமை வெட்டிக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். செவ்வாய் வெள்ளி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மையான செவ்வாய் வெள்ளி வேண்டியது இல்லை மேடம். நான் தான் சொல்றேன், நீங்க நகத்தை வாயில கடிச்சு துப்பக்கூடாது மேடம். அது மாலை நேரங்கள்ல வாசப்படிகள்ல உட்கார்ந்துக்கிட்டு நகங்களை கடிக்கிறதோ, இல்ல வீட்டுக்காரர் வருவார்னு வெறியில உட்கார்ந்துருப்பாங்க. அவரு இல்ல வீட்டுக்காரர் என்ன, மனைவி வரல டென்ஷன்ல நகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டே இருப்பாரு. நகை பிறர் காரில் பட்டும் பொழுது பெரிய நெகட்டிவை உருவாக்கும். அதனால நகங்களை யார் கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கு. ஆனால் நகத்தை கடிக்காதீங்க. ஏன்னா இதுல ஒரு பெரிய உண்மையும் இருக்கு. நகத்துக்குள்ள மிகப்பெரிய லெவல்ல நோய்கள் இருக்கு. அதனால நீங்களே கடிச்சு உங்க உடம்புக்கு நீங்களே கெடுத்துக்காதீங்க. நகத்தை வெட்ட பழகுங்க. அது குளித்ததுக்கு அப்புறம் வெட்டி பழகுங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆரோக்கியமா இருப்பீங்க. பணம் செலவாகாது. இதான் உண்மையான விஷயம். அற்புதம் சார். அடுத்த விளக்கம் சார். இப்ப மேடம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்பயுமே பெண்கள் என்ன பண்றாங்க, வேலைக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி மேடம் 2 முறை குளிச்சிடணும் மேடம். அப்ப காலை ஒரு முறை குளிக்கணும், மாலை குளிக்கணும். கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் 2 பேருமே குளிக்கலாம் மேடம். ஆனால் குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு நம்ம மாலையில வாசப்படியில உட்கார்ந்து 6 மணிக்கு மேல, அதாவது விளக்கு வைத்ததுக்கு அப்புறம் இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து தலை சீவுற விஷயம் மிகப்பெரிய தவறா பார்க்கணும். ஒவ்வொரு பெண்களும் நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். ஆனா பெண்கள் தலை சீவுறது இந்த மாலையில விளக்கு வச்சதுக்கு அப்புறம், அதாவது சூரியன் மறைந்து சந்திரன்னா பணம் மேடம். இப்ப இந்த பணம் வர்ற வேலையில நான் அதாவது தலை சிகாரம் பண்ணிக்கிறேன், நான் மேக்கப் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நான் துணிகளை துவைச்சு போடுறேன், காய வைக்கிறேன், இப்படிங்கிற விஷயங்கள் செய்யாம இருந்தாலே ஒரு பெரிய மாற்றம். அதுவும் வாசல்கள்ல உட்கார்ந்து செய்யாம இருக்க ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். அற்புதம் சார். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த சூப்பரான தகவல், சிம்பிள் தகவல் எங்களுக்காக என்ன? இப்ப மேடம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல 100% சாம்பிராணி போடணும் மேடம். அந்த சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல குங்கல்யம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி மருதாணி விதை அந்த விஷயமும் சேர்த்து போடலாம். அதுல வெண்கடுகும் சேர்த்து போடலாம் மேடம். இப்போ ஒரு கண்திஷ்டி போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் போடலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு மேடம். ஒவ்வொரு வீட்லயும் நம்ம முன்னோர்கள்லாம் தினமும் என்ன பண்ணாங்க, சாம்பிராணி போட்டாங்க. இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் கரியை வச்சு நெருப்பை உருவாக்கி சாம்பிராணி போடுறதுக்கு யாருக்கும் டயம் இல்லை மேடம். இன்ஸ்டன்ட் சாம்பிராணி வந்துருச்சு மேடம். இன்ஸ்டன்ட் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாட்டு மருந்து கடையில போய், அதாவது மருதாணி விதை, குங்குலியம், வெண்கடுகு, இந்த 3ஐயும் வாங்கி மேடம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் போடுங்க. மகாலட்சுமிக்கு வாசம் தான் பிடிக்கும் மேடம். அப்போ மாலை வேளையில் இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் 100% என்ன வரும் அப்படின்னா பணம் வரும் மேடம். எஸ் சார். அடுத்த விளக்கம் சார். இப்போ மேடம் நம்ம என்ன பண்ணுறோம், பணப்பெட்டியில் பணத்தை வைக்கிறோம். பணத்தை வைக்கல என்னன்னா பன்னீர் தான் மேடம் தெளிக்கணும். அப்போ பன்னீர்னா ரோஸோட விஷயம். அப்போ மகாலட்சுமிக்கு வாசம் பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண, ஒரு பாச்சை உருண்டையை வைக்கக்கூடாது மேடம். அப்ப பாச்சை உருண்டை ஒரு தவறான விஷயம். அப்ப உங்க பணப்பெட்டியை திறந்தா என்ன வாசம் அடிக்கணும், பன்னீர் வாசம் அடிக்கணும். அப்ப ரோஸ் வைக்கலாம், அதுல தாமரை வைக்கலாம், அதுதான் செய்யணும். அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்தது வாசம். வாசமா இருக்கும்பொழுது தான் மகாலட்சுமி. அப்ப பெண்கள் யாரு, நம்மளுடைய வீட்டுல உள்ள அம்மாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், எப்பயுமே அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு இருக்கும்பொழுது தான் ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஒவ்வொரு பெண்களும் இது போன்ற விஷயங்கள் செய்யணும் மேடம். சார், நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதாவது பிரியாணி இலை, பட்டை, அதே மாதிரி ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதெல்லாம் கூட ஒரு மூட்டையா கட்டி வைக்கலாம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? நிச்சயமா அதெல்லாம் வச்சா அந்த விக்கிறவனுக்கு தான் நல்லா இருக்கு மேடம். அதெல்லாம் வேலை செய்யாது மேடம். உண்மையா சொல்றேன் மேடம். இப்ப வாசனை தானே சார்? வாசனை தான் மேடம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வச்சா எப்படி மேடம், பிரியாணிக்கு வேணா நல்லா இருக்கு மேடம், பணத்துக்கு எப்படி மேடம்? பணத்தை பார் மேடம். தாமரை, ஒவ்வொரு பெண் தெய்வமும், ஒவ்வொரு சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், தாமரை இதழில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தாமரை வைங்க. அப்ப பன்னீர், இத ரோஸ், அந்த ரோஸ் சம்பந்தப்பட்டதை வைங்க. நீங்க போய் பட்டை வச்சா நல்லா இருக்கும், கிராம்பு வச்சா, அதை மூட்டை கட்டி வச்சா நல்லா இருக்குன்னா பிறர் பேச்சை விட்டு கட்டி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உண்மையான விஷயத்த சொல்றேன் மேடம். நான் தவறா நெகட்டிவா மக்களுக்கு தப்பை புகழ்த்துன்னு நினைக்கல. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமா, உங்க வீட்டுல பீரோல் கிழக்கு இருக்கு அப்படின்னா அந்த பீரோல வடக்க மாத்தி வைங்க. கீழே இருக்கிற குப்பையா இல்லைங்க. உங்க வீட்டுல உடஞ்ச பொருள் இருக்கா, அந்த உடஞ்ச பொருளை எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த உடஞ்ச பொருளை எடுத்து அப்படியே வச்சிருப்பாரு. ஒரு கப்பு குடிப்பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு, கப்பு கிராஸ் ஆயிடும், அதை தூக்கி போட மனசு வராது. அப்ப உடைந்த பொருள்,
அதாவது பழைய பொருள் இதெல்லாம் இருந்தா அகற்றிடுங்க, நிச்சயமா மகாலட்சுமி வரப்போகுது. இதுதான் உண்மை. அப்ப நம்ம என்ன சொல்லணும், மக்களுக்கு நல்லதை புகுத்தணும். அப்ப பிரியாணி போடுறதுல எல்லாத்தையும் தூக்கி இதை போட்டு வச்சா அது இது ஒரு தவறான விஷயமா நான் பாக்குறேன் மேடம். உண்மையா சொல்றேன், நான் யார் மனதையும் யாரையும் காயப்படுத்தணும் நான் விரும்பல. எனக்கு பட்ட என்னுடைய அறிவுக்கு ஏற்படுத்த விஷயத்தை நான் சொல்றேன் மேடம். உண்மை கடல் சார்ந்த பொருட்களை வைக்கலாம். இதுல என்ன வைக்கலாம், நீங்க கடல் சார்ந்த பொருட்களை உள்ள வைக்கலாம். கடல்ல மிகப்பெரிய அமானுஷ்யங்கள் இருக்கு. அப்ப கடல்ல பெரிய லெவல்ல விஷயங்கள் இருக்கு. அப்ப கடல் சார்ந்த சங்கு வைக்கிறதோ, சிப்பி வைக்கிறதோ, விராலி மஞ்சள்கள் வைக்கிறதோ, இது உண்மையான விஷயம். இப்ப நம்ம ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் பண்ணா முதல்ல என்ன பண்ணுவோம் மேடம், மஞ்சள் தான் வாங்குவோம் மேடம். அப்ப அந்த வீட்டுல சுபிட்சம் மேடம். மஞ்சள்னா வெற்றி மேடம். மஞ்சள் மங்களகரமான விஷயம். அப்ப நம்ம பணப்பட்டிக்குள்ள மஞ்சள், விராலி மஞ்சள் வைக்கலாம் மேடம். நல்ல விஷயம் செய்யலாம் மேடம். இப்ப விராட்டி வைக்கலாம் மேடம். எப்படின்னா பஞ்ச கவ்யம் செய்யப்பட்ட விராட்டி வைக்கலாம் மேடம். இது உண்மையான தத்துவம் மேடம். தாத்பரியம் நம்ம முன்னோர்கள் சொல்ல விஷயம். நம்மளாலும் ஏதோ கிராம்பை வை, பட்டை வை, ஏலக்காய் வை, ஒரு மூட்டையை கட்டி பச்சை கற்பூரத்தை போட எப்படி பணம் வரும்னா பணம் வரவே வராது மேடம். அப்ப நீங்க அந்த இடத்துல உழைப்பை நம்பாம பிறரை நம்புறீங்க, உண்மையான விஷயம் மேடம். அற்புதமான விளக்கங்கள் சார். பணம் வரவிற்காக நம்ம என்னென்னமோ செய்யறோம்ப்பா, ஆனா எல்லாமே சாத்தியப்படாது, எல்லாமே பலனும் தராது. சோ எந்த விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சால் நம்முடைய வீட்டுல அஷ்டலட்சுமியோட கடாட்சம் முழுமையாக நிலைத்து நிற்கும்னு எங்களுக்காகவே அற்புதமான பட்டியலிட்ட விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபுதரின் நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து கொள்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்கித். ஜெய் ஸ்ரீராம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.